வணக்கம், வெல்கம் டு நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்னைக்கு நம்ம கூட காஸ்டிங் டைரக்டர் சரண்யா சுப்ரமணியம் இருக்காங்க. வெல்கம் டு அவர் ஷோ. Thank you. ஸோ ஃபர்ஸ்ட்லி சினிமான்னு நம்ம யோசிக்கும் போது டைரக்ஷன் யோசிப்போம், ப்ரொடக்ஷன் கூட யோசிக்கலாம், காசு இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தாண்டி காஸ்டிங் டைரக்டராக வரணும் அப்படின்ற ஒரு எப்படி, ஹவு டிட் ஆல் ஸ்டார்ட்? So it came to me, to be honest. நான் வந்து நானா போய் தேடல. Okay. I was into production. So முதல்ல நான் ராஜ் டிவியில் ஒரு 3 வருஷம் right after visual communication. I just needed some experience. So Miss Mala Manian அப்படின்னு சொல்லிட்டு executive producer of வேட்டையாடு விளையாடு, ஓகே கண்மணி, to name a few. So she was a COO there. Okay. And she had just joined and I also joined along with her, and I think that set my base. எனக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன்னா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன, how to go about it, எல்லாமே. I was a proper innocent fresher who went with like என்ன சொல்ற, ரொம்ப ஓப்பன் மைண்டோட. இல்ல, எனக்கு ட்ரீம்ஸே இல்ல, கோல்ஸே இல்ல. சும்மா போனேன் இன்டர்வியூல, ரொம்ப பிடிச்சது the way she spoke, and she also liked the way I approached the whole interview, and it just happened. So I'm somebody who's like ஒன்று எடுத்தா கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்தை டெடிகேட்டடாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நேச்சர். So I think அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு for me to learn, grow, and you know today I'm here அப்படின்னா it's because of some sort of consistency அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணேன் around 3.5 years அங்கே இருந்துட்டு மேமோடையும் I worked after that. And my husband's also a filmmaker, so we started a company together. Okay. So he took care of all the creative and production நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ், வெட்டிங் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அண்ட் குட்டி குட்டி ஆட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் என்னமோ சம்வேர், even though I was enjoying it, எனக்கு எங்கேயோ I'm like, is this what I want to do in life? Does like தூங்குறேன், நிம்மதியாக தூங்குறேன், அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் somewhere there was this deep down, am I meant for this அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. Even though I didn't have major dreams, எனக்கு அந்த ஒரு கேள்வி வந்ததுல I thought let's take a break, relax and think about it னு நினச்சேன். எடுத்து ஒரு 1 or 2 monthsல I got a call from Kadai Films. It's a production house based in Chennai. And அவங்க ஒரு 7 வருஷமா இப்போ one of the best production houses for ad films. Okay. So அவங்க they approached me to handle casting for Big Boss season 1 Tamil promo. Right. So அதுக்கு வரும்போது ஐயோ என்னடா இது ஸ்டார்டிங் காஸ்டிங்கா, ஐ மீன் ஐ ஹவ் காஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது சும்மா தெரிஞ்சவங்க இதுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு ரொம்ப ரொம்ப வித்தவுட் எனி ப்ராசஸ் ஆர் ப்ரொஃபஷனல் அப்ரோச், ஜஸ்ட் ஒரு பிளேஸ்மெண்ட்டாக ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபுல் ஆடுக்கு அதுவும் 30 people அப்படிங்கிற போது பேஸ்மெண்ட் பயங்கர வீக் ஆனால் பில்டிங் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீக் தானே, பில்டிங் ஸ்ட்ராங். ஸோ அது செம்மையாக நடந்துச்சு. ஆனால் வெளியில் பண்ணிடலாமே, லெட்ஸ் டூ இட், தட் ஆட்டிடியூட் ஐ ஹேவ். ஐ நாட் சே நோ. அங்கே போயிட்டு அப்படியே கற்றுட்டு அப்படியே ஏதாவது பண்ணிடலாம் அந்த மாதிரி என்டர் ஆயிட்டேன். Thankfully they were very kind, and they also knew that I was not doing it professionally. They said, see, I don't want actors in the sense what we've seen on screen already. எனக்கு வந்து கொஞ்சம் fresh approach ஓட வேணும், and we feel that from what we've seen of your work and the way you interact online, we feel that you're quite a people's person. And நீங்க கண்டிப்பா இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுல ஏதோ ஒரு 4 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஐ திங்க் யூ கேன் ஹேண்டில்னு அவங்க தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு 10 days இருந்தது. ஐயோ அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சா ஐ கேன் டூ வண்டர்ஸ். பட் யா, தே கேவ் மீ லைக் 10-15 days and they helped me with the process, and ரொம்ப அப்ராப்ரியேட்டாக பண்ணதில் they were very happy. So they came back with a feedback saying, you know, we need people like you to do this. ஸோ ஆனால் அப்போவுமே I was not like casting, I don't know if I'll get projects, நீங்கள் கொடுத்தாதான். Plus I don't see myself doing this full time அப்படி தான் நான் நினச்சேன். And again break, I was doing some art, singing, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் திருப்பி they came back after 6 months and they gave me another national ad. 2 ad இருந்தது. அது பண்ண அப்புறம் தான் எனக்கு அந்த தெரியல, there was this feeling that ஒரு ஸ்பார்க் எனக்குள்ளே வந்தது. You know what, 2 things. One, I felt like I'm enjoying this and I really think that someone should do it. You know, அந்த ஒரு bridge தேவைப்படுது இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த ஆடிஷன் ப்ராசஸில் தான் I realized there's so much talent that's untapped, you know. அந்த untapped talent வந்து அதை டேப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுது with a professional approach and someone who can you know be secure ஒரு இடத்துல நம்ம பண்ண முடியும் அப்படின்னா I thought why not me அப்படின்னு யோசிச்சது தான். So yeah, that's how it began. Freelancer ஆரம்பிச்சு 2 years ஃப்ரீலான்சராகவே பண்ணி
ஆக்சுவலி ஆஃப்டர் மாரா தான் ஆஃபீஸ்லாம் செட்டப் பண்ணி டியூரிங் மாரா கம்பெனி பேர்லாம் இருந்தது. அஃப்கோர்ஸ் தாராள பிரபுலேயே ஐ ஹெட் லான்ச் மை லோகோ அண்ட் கம்பெனி. பட் அதுவுமே ஆஃபீஸ் செட்டப் எல்லாம் இல்லை. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒஃபிஷியலாக அப்படியே இப்போ டீம் எல்லாம் செட் பண்ணி ஐ திங்க் இட்ஸ் நெசசரி பிகாஸ் வி ஷுட் பி ஏபிள் டு டூ மோர். Not monetary-காக இல்லை, so that we can give opportunities to more people. This might sound very இவங்க என்ன பெரிய தியாகியா சோஷியல் அப்படி கிடையாது. Honestly, I'm here to bring in more talent. That is really my goal now. Now I have a goal. Yeah. இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் அப்படின்றது ஜெனரலா டைரக்டர்ஸ் பண்றது, ஏடிஸ் பண்றது அது இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றது ஒரு ரியலைசேஷன் தமிழ் சினிமாக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? Not fully. இந்த மாதிரி ஒரு பர்சன் இதுக்குன்னே பண்ணுறாங்கங்கிறது வந்து இன்னும் வரல. மோஸ்ட் ஆஃப் டைம் இட்ஸ் லைக் நம்மளால பண்ண முடியல, சரி இவங்களுக்கு எதாவது இருக்கும் டேட்டா பேஸில் கேட்கலாம், எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு வேணும் 2 கேர்ள்ஸ் அப்படி தான் கேட்குறாங்களே தவிர இது ஒரு ஹோல்சம் அப்ரோச்சா, இது ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ராஜெக்டாக எனக்கு கொடுக்கணுங்கிறது கிடையாது. தட் வி கேன் ஆஃபர் சம் வேல்யூ டு த ப்ராடக்ட்டுங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியலை. பட் ஐ திங்க் ஆஃப்டர் மாரா கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஃபீல் பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் வி டூ அண்ட் டோன்ட் ஜஸ்ட் ட்ரீட் அஸ் ஆஸ் just coordinate பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை. பட் பிகினிங் ஸ்டேஜஸ்ல இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ பிகாஸ் எனக்கு இந்த 4 பேர் இருக்காங்க மைண்ட்ல, இவங்கள்ட்ட பேசி கொடுங்கன்னுவாங்க. So I feel like you can do that yourself, right? Why should I do this? Where am I here? What am I going to contribute for in this project? னு எனக்கு தோணும். So I used to say no, I'm not doing this. But இன்னும் இண்டஸ்ட்ரிக்கு நாங்க என்ன பண்றோம்ங்கிறது தெரியலங்கிறது தான் உண்மை. ஆனா தெரிஞ்சவங்களுமே உள்ள வந்து they're like, you know what, இது ரொம்ப லாங்கா இருக்கே, இந்த கொஞ்சம் ப்ராசஸ் நம்மளே பண்ணிடலாம், ஒரு கம்ஃபர்ட்லயே இருக்கலாம்னு அவங்களுக்கு தோணுது. பட் அதையும் மீறி 10 பேர்ல 1-2 பேர் இருக்காங்க who have either like Dilip who did Mara, the director of Mara, வந்து he comes from an advertising background. So அவருக்கு அதோட value and importance, who knows how the actual work out அப்படினு. It takes 1 month na, it will take 1 month. It might take 2 hours, it might take 10 hours to bring something that the director wants, but for which எனக்கு clarity வேணும். அந்த director என்ன யோசிக்கிறாரு, அவரோட vision என்ன அப்படிங்கிறது புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. அது I don't know if people have the time these days because everything is like next week shoot, நாளைக்கு shoot, நேத்திக்கு shoot அப்படின்னு சொல்லி வரும்போது it's hard. So அப்போ scripting stage ல நீங்க உள்ள வரல. So when do you actually enter the space of saying okay எனக்கு இப்ப casting வேணும்னு சொன்னாங்கன்னா ஸ்கிரிப்டிங் போதே இருப்பீங்களா இல்ல ஷூட் போயிட்டு அப்புறம் வருமா? and how does that system actually work for now? ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை because that's at the end of the day it's a director's call. It's what he it's his எழுதிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கதையை சொல்லி என்ன வேணும் டிஸ்கிரைப் பண்ணி கேரக்டரைசேஷனுக்குள்ள போய் பண்றது இட்ஸ் தி டைரக்டர்ஸ் திங். பட் there are some people who'd like for us to be part of it. But I don't think that's necessary for a casting director. At the end of the day, எங்களுக்கு ஒரு கதையை சொல்லணும் டீட்டெயில்டா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிக்வயர்மெண்ட்டை கொடுத்துட்டு இதான் ஒரு சிச்சுவேஷன் பா இதான் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு. அது ஆட்ஸுக்கு இட்ஸ் ஓகே, ஆட்ஸுக்கே நான் ஸ்கிரிப்ட் கேட்பேன் கொஞ்சம். ஆனால் படத்துக்குங்கிற போது ஐ நீட் டு நோ த வேர்ல்ட் ஆஃப் தட் ஃபிலிம், என்ன வேர்ல்டில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு சிச்சுவேஷன் அப்படின்னு படிக்கும்போது I'll be able to relate to it better. And then comes the requirement. And அதுலேயே நான் கொஞ்சம் சொல்லுவேன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாங்கிற போது that time அந்த ஒரு என்ன சொல்கிறது we build a rapport there and we kind of bring in something valuable to it ன்னு எனக்கு தோணுது. So scripting stage is not necessary. But we need to know the script. We need to read a script. If you don't give us, again, நிறைய directors, they might not have bounds. So as long as you can narrate the story, it's fine. தெரிஞ்சிருக்கணும் என்ன எந்த ரோலுக்கு எடுக்கறோம்னு தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக அதுல இருக்காங்க அந்த கேரக்டர். I don't care about who's being cast. அதுக்கு முன்னாடியே இந்த கேரக்டரோட வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூஷன் in this film என்ன. அண்ட் அகைன் இது லீட்ஸ் பத்தியே நான் பேசல, லீட்ஸும் நம்ம பண்றோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு செகண்டுக்கு வராங்கல்ல அவங்களுமே எதுக்காக அவங்க இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். அப்போதான் ஐ கேன் டிசைட் என்ன மாதிரி ஒரு பர்சன் அதுல காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ this might sound இவங்க ரொம்ப கேட்குறாங்களே அப்படின்னு இருக்கலாம். பட் இது இருந்தா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல you'll understand what difference it makes. And what impact it creates to the person. That's a very intangible thing, you'll only feel it, you can't say it in words. So I guess it will slowly happen. இப்போ நியூ கமர்ஸ்லாம் வந்து probably easier to understand the space-ஆ இருக்கலாம். இப்போ ஒரு casting director போனா ஒரு அவென்யூ இருக்குன்னு தெரிய மாதிரி இருக்கலாம். பட் நீங்க மாறா பார்த்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ ஆர்.எஸ். சிவாஜிலேருந்து மௌலி அவர்கள் எல்லாம் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும் போது ஸோ அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு நான் காஸ்டிங் டைரக்டரா வந்து உங்களுக்கு பேசுறேன் நான் கேட்குறேன்னு சொல்லும் போது ரிசப்ஷன் எப்படி இருக்கும்?
they're actually very happy because they know the term casting director. They've maybe not dealt with a casting director here, but they know what it can do. For them, it's like, associating with a casting director, they feel அவங்க ஒரு ரோலா கிடைக்கிறது அவங்க பிளேஸ்மெண்ட்டே இன்னும் பெட்டரா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நாட் சீயிங் ஆர்.எஸ். சிவாஜி or மௌலி சார் or anybody as just something that you've seen earlier. People tend to அந்த எங்கேயோ போயிட்டீங்க சார், அந்த ஒரு ஆர்.எஸ். சிவாஜியை தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படின்னா immediately you'll think of some 5 people. Immediately anybody can think of 5 actors. அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து and it's not wrong to cast the same person if you think it's appropriate. You have to get into the specific of the character. That is all I'm saying. நீங்க இவங்களை காஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய போலீஸ் பண்ணிட்டு அப்படி நான் சொல்லலை. இப்போ ஆர்.எஸ். சிவாஜி சார் மாதிரி ஒரு பர்சன் வந்து என்ன விதத்துல நம்ம காமிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. How I thought of him, why I thought of him கே ஒரு இது இருக்கு. There is a reason behind casting ஆர்.எஸ். சிவாஜி. One, I know him very well. And I know that he'll be able to do that role very beautifully. More than anything, அவரோட நேச்சர் வந்து தான் அந்த ரோலே. It's not about that இது சரக்கு பாட்டில் பத்தி சொல்ல. It is the way he behaves with Mauli sir in the film, right? That's how he is. He's a very jolly guy. Hey, po man, இப்பதான் பேசுவார் என்கிட்ட. Hey lady, எப்போ எனக்கு என்ன கொடுக்குறியா அப்படிதான் ரொம்ப ஜாலியா பேசுற ஒரு personality. And I know that vibe வந்து is very important for that setup, And I also felt in the film La Marala, even though there were 6-7 tatas and it's okay to go with freshers who can perform well, aanalum ஒரு 3 பேர் நம்ம known people போலாம், familiar faces போலாம், because let it be like they were friends for a long time in real life as well as in the film மாதிரி. It should feel very real அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ அந்த வாடா போடா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அது வந்து ஃபீல் ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. and that really came out well. எனக்கு according to me and even the public, I think they loved that. மௌலி அவர்களை வந்து வாடா போடான்னு சொல்றது யார் சொன்னா எடுபடும்ன்றது விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் சிட்காம்ல வந்து ஜோய்க்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இந்த ரோல் இருக்கு நீங்க போறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஹவுஸ் யுவர் டே லைக்? எப்படி இருக்கும்? ஒரு ரோல் சொல்றாங்க, நீங்க ஃபோன் பண்ணி பண்றீங்களா? 10 பேர் அனுப்புவீங்களா? How does it work? No, we're not an agency. We're not an agent. Like I don't have எனக்கு அடியில ஒரு 10,000 actors. அவங்க நான் சொல்ற they're not registered under my company where Sharnya Sports Sal மூலமா தான் அவங்களுக்கு காஸ்டிங் வரும்ங்கிறது கிடையாது. Of course நான் சைடுல I'm trying to build more actors as in already நடிகர்களா இல்லாம முகங்களா பார்த்து people who are interested in acting and we are willing to train them and give workshops. We're doing that on the side, but we are a company. We're more like a community. I like that term a lot. It's a community. We're trying to build this in the sense you can also be part of this. If you're looking at getting into acting or if you'd like to நல்லா தானே இருக்காரு பார்க்கறதுக்கு. No, I'm just saying it's like I feel acting ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம். They like to see themselves in front of ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு வந்து it gives a nice feeling, ஒரு நல்ல ஹை அது. So yeah, we're not an agent. I mean agency and I'm not an agent. But projects வரும்போது appropriate-ஆன people எங்களுக்கு டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்கு. On a daily basis we receive mails. We have a Google form. எங்களோட பேஜ்ல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் போனீங்கன்னா ஒரு Google form இருக்கும். அதை கிளிக் பண்ணா you can apply in the sense your profile can be sent. நிறைய பேர் வந்து மெயில்லேயே அவங்க நம்பர் போட மறந்துடுவாங்க. அவங்க பேர் வந்து நான் எப்போவுமே இதை சொல்லுவேன் crazy_me அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அவங்க யாருன்னு கூட I can't search on social media. So they tend to miss out on some very important details. So we have created our own questions that you can just fill up. So we will get in touch with them. But this is a very typical thing. This is nothing new. இதுதான் எல்லாரும் பண்றாங்களே. Yes. But we feel that there is something beyond all this. இதையும் மீறி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். Everybody comes with a story and some people have some major struggles. நிறைய பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு போறண்டா சாமின்னு விட்டுட்டு போறவங்கலாம் இருக்காங்க. And I don't believe that they should when they want it, forget about talent, அதெல்லாம் செகண்டரி எனக்கு. When you want to do it, you should be able to do it, and this is the space for it. So my job doesn't just end with what we have on our database. எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு இருந்தாலுமே I don't stop with மெயில பாருடா 4 மெயில் இருக்கு எல்லாத்தையும் பாரு 8000 பேர் இருக்காங்க பாரு. No, I don't stop with that. I keep looking for newer talent. I don't like to just stop with what we have. So this is our daily job.
அண்ட் ஆஃப் கோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் எல்லாமே நாளைக்கு இன்னைக்கு ஆல்சோ saw like Yeah, now is like correct. calls and all Phones that and so everything, yeah. திடீர்னு டைமிங் மாறும் அது போகணும் இல்லை இவங்க வேணாம் கிளைண்ட் இவங்க அப்ரூவ் பண்ணல ஸோ இட் இஸ் அ வெரி ஹெக்டிக் chaotic day for us but it's a lot of fun. நீங்க ஒரு ரொம்ப அழகான விஷயம் சொல்லியிருந்தீங்க. காஸ்டிங் வந்து உங்க வெரி சேஃப் ஸ்பேஸ் சொல்லியிருந்தீங்க. ஜென்ரலி நம்ம படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இவ்வளோ நாளாக பார்த்த விஷயமாவே காஸ்டிங் எப்பவுமே வந்து ஒரு ஷரவுடட் வித் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்லேயே இருக்கு. காஸ்டிங் கவுச் சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா இது பண்ணணும் காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைகளை யூஸ் பண்றதா இருக்கட்டும், எவ்வளோ சீக்கிரம் அது மாறும்னு நினைக்கிறீங்க? when people இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பர் கம்பெனி வச்சு நடத்தும் போது நீங்க சொல்ற ஒரு நல்ல ஒரு சேஃப் கம்யூனிட்டி இருக்கும் போது தான் இது மாற முடியும். ஸோ அந்த பாத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னு I நினைக்கிறீங்க? think it's already there like கொஞ்சம் மாறுதுன்னு தான் நினைக்கிறேன். I know a lot of people who are already doing a very professional job with respect to casting. நிறைய பேர் காஸ்டிங் டைரக்டர்ஸாக இருக்க மாட்டாங்க, கோஆர்டினேட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுமே அவங்க ரொம்ப சின்சியராக அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு நான் கேள்விப்பட்டு ரொம்ப கம்மியாக தான் நான் இந்த காஸ்டிங் கவுச்சுங்கிறது என் காதில் பெருசாக விழுந்ததில்லை. இது நல்லது கெட்டதான்னு தெரியல, எனக்கு நல்லதாக தான் தோணுது. பட் there are many actors who've come to me and told me that they had to go through one thing and they decided not to. Correct. They're like எனக்கு அந்த ரோல் விட எனக்கு என்னோட I want to be in a safe இதுன்னு சொல்லிட்டு நான் and thank God I came across your profileங்கிற மாதிரி. அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, மேம் அவங்க சொல்றாங்க நாங்கள் இதை பண்ணாதான் எங்களுக்கு வரும், இஸ் திஸ் ஹவு த இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் எங்கிட்ட கேட்டுருக்காங்க. ஸோ ஐம் லைக் ஓ லைக் பீப்புள் ஈவன் திங்க் லைக் திஸ் தட் யூ ஷுட் டூ திஸ்னு எனக்கு அப்போதான் ஐ ஃபவுண்ட் இட் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக நம்ம இதை எடுத்து பண்ணணும், இதை பற்றி பேசணும். நான் அதை பற்றியுமே ஆன்லைனில் பேசியிருக்கேன், எப்படி ரிசர்ச் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க உங்கள் நம்பர் கேட்குறாங்கன்னா nobody has the right to ask for your number. They can ask you to share your profile on an email or even WhatsApp number, but they can't ask for your hi, give me your number, I want to cast you. No, that's not a way anybody will approach you to cast if they are very professional, right? So கொஞ்சம் research பண்ணுங்க. ஒரு 4 பேர்கிட்ட இண்டஸ்ட்ரியில் யாராக இருக்காங்கன்னா கேளுங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு. ஒரு வெப்சைட் இருக்கா பாருங்க, வெப்சைட் இல்லைன்னா go to their Instagram or social media pages பாரு, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, whether they're real. ஒரு 2-3 பேர்கிட்ட கேளுங்க, கேட்டு பாருங்க அப்படின்னு. அந்த டைம் எடுங்க பிஃபோர் யூ ஆப்பர்ச்சுனிட்டி அனுப்பு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டேக் த டைம் டு புட் தட் எஃபர்ட் அப்படிங்கிறது. பட் ஐ திங்க் தட்ஸ் சேஞ்சிங் அவினாஷ், பிகாஸ் ஐ நோ அ லாட் ஆஃப் காஸ்டிங் டைரக்டர்ஸ் ஹியர். வர்ஷா வரதராஜன் இருக்காங்க, திஸ் அருண் அரவிந்த் ட்வின்ஸ். ஐ திங்க் they're all very nice people and again they're here to make a difference. They're not here to just வேலை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு, ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ கரெக்டான ஆளுங்களை ஆக்டர்ஸும் அந்த ரிசர்ச் அந்த எஃபர்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி தேர்ந்தெடுத்து அவங்களோட they have to keep in touch. நீங்க சொல்லுங்க காஸ்டிங் நீங்க ஸ்பாட் டேலண்ட் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இப்போ நாங்கள் ரிவ்யூலாம் எழுதும் போது ஒரு ஃபில்ம் மேக்கர் டக்குன்னு இல்லைன்னா ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபேன்லாம் கேட்பாங்க, நீங்கள் படம் எடுத்திருக்கீங்களா, படம் எடுக்காமல் உங்களுக்கு எப்படி எழுத முடியும், இது இந்த மாதிரி இந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்களாம் வந்து சினிமா பார்த்துருக்கீங்க கஷ்டப்பட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குது டேலண்ட் இல்லைன்றதை தாண்டி இந்த ரோலுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஹவு டு யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு லுக் அட் தோஸ் ஆக்டர்ஸ், எஸ் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பீங்க, இந்த ரோலுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்றது எப்படி இருக்கும்? ஓகே, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தட் கிளாரிட்டி ஆஃப் வாட் த கேரக்டர் டிமாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, தட் ஐ கெட், ஐ எம் வெரி வெரி கிளியர் பிஃபோர் ஐ மீட் பீப்புள். நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கிளியராக இருக்கணும் ஆஃப் வாட் அண்ட் வை ஐம் ஆடிஷனிங் தட் பர்சன். சும்மா ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்கன்னு நான் பண்ணவே மாட்டேன். தட்ஸ் வெரி ஈஸி, யூ கேன் ஈஸிலி டூ தட். பட் முதல்ல டிரெக்டர்ஸ் கிட்ட ஒரு 100 கேள்வி கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஐ வாண்ட், எனக்கு ஒரு பிக்சராக இமேஜாக ஒரு பர்சனாக எனக்கு மைண்டில் இருக்காது. ஆனால் ஒரு ஓவரால் ஃபிசிக்காலிட்டி அண்ட் பிஹேவியர் அண்ட் மேனரிசமாக நான் ஒன்று போட்டு வச்சுருப்பேன். பட் அதையும் மீறி there are some actors who there's some magic that they create when they auditionல. And it might be totally different from what you thought also. For example, Alex that we cast in Mara, that was not what the director wanted. Like Alex madri or physicality or look vandu, that's not what he described to me. Saubin mari ana avara vida youngera ana and the skin tonely அப்படியே போலாம்னா சொல்லியிருந்தாரு, which would have absolutely worked also. சடனாக நான் அலெக்ஸ் இன் வண்டர்லேண்டோட இதுக்கு போயிருந்தேன். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, சும்மா ஒரு ஃப்ரெண்டாக ஐ ஹட் கான் இன்வைட்டட் அண்ட் ப்ரிவியூக்கு போயிருந்தேன். பார்க்குறேன், எனக்கு பிகாஸ் திஸ் வாஸ் அட் த பேக் ஆஃப் மை ஹெட், ஒரு ஃபியூ டேஸாக அது போயிட்டு இருக்குங்கிறதுனால ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் இட் அண்ட் there was something in his body language which I felt, இது தீஃபா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் வந்தது. ஸோ I just pitched it to the director and
it's very easy. Hey Alexa, I love him, come on, call him, let's பண்ணவே இல்ல. He said, oh my god, I really like him, I'm a big fan of his, but give me 2 days, let me think about it and get back to you அப்படினாரு. He took 2 days, he called me back and he said, I'm still not, I don't know whether he'll be appropriate because I need to see him and see him perform in that character. Audition பண்ணோம் and he brought in something to that character that they had to rewrite. Okay. You know, and the character they rewrote to suit Alexங்கிற மாதிரி ஆயிடுச்சு. And today everybody is talking about him in Mara, right? So எங்களுக்கு ஆர்டிஸ்ட் உள்ள வரும்போது, ஆக்டர்ஸ் உள்ள வரும்போது they come with something இல்ல, ஒரு எனக்கு என்னன்னா we need to give clarity to the actor. அது நிறைய பேர் கொடுக்கறது இல்ல. When you tell them what you want from them, அவங்க கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா தான் அவங்களாலையும் கொடுக்க முடியும். பண்ணுங்க, இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னா என்ன ஸ்கிரிப்ட்ல இருக்கோ அதை படிப்பாங்க, நடிப்பாங்க, but it will be just as lines. They won't feel it because they don't know why they're doing this, and not everybody knows how to break down இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி என்ன பண்ணலாம், அதுக்கு டைமும் இருக்காது ஆடிஷன்ஸ் போது. ஸோ ஐ ஃபீல் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா இருக்கணும், அப்புறம் ஆக்டர்ஸ்க்கு கிளாரிட்டி கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க நடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ see is can they act? ஓகே, இஃப் we have the time, நடிக்க தெரியலனா கூட ஏதோ ஒரு பேசிக் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, டைம் இருந்ததுன்னா, ஐ wouldn't mind if he's appropriate as a overall இதுக்கு ஏதோ ஒரு appropriatenessனா we might even train them. பட் மெயினா you know how it is, இண்டஸ்ட்ரியில டைம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் we will go for whether they can act. That is one. Are they confident in front of the camera? Like, and what can they contribute by themselves also? I know this is not a mandatory thing, but I feel that adds a lot of value, and there's a difference that it can create. Director solradhu pandradungaradu onnu, what are you bringing to that character? That makes a huge difference na feel பண்றேன். So இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிரும். I think that also comes with experience. இப்போ நீங்க ரோல்ஸ்லாம் ரெடி பண்ணி சரி இவங்க பண்ண முடிவு பண்றீங்க, இங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க, அது வந்து நீங்க டைரக்டர்ட்ட சொல்லும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது, லெட்ஸ் சே இது வேண்டாம், இது எனக்கு மைண்ட்ல இவங்க இல்ல வேணாம்னு சொல்லும்போது எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணீங்க இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஜாப், இது வந்து என்ன சொல்லல, இது அவங்க ஒரு ஆப்ஷன் மாறுது அப்படின்னு அது எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்லாம் சொல்லும்போது என்னோட அப்சர்வேஷன் தப்பு நீ சொல்றீங்களான்னு ஒரு வந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே ஒரு பர்சனோட நான் போக மாட்டேன். ஃபார் லீட்ஸ் அஃப்கோர்ஸ் 1-2 தான் நமக்கு தோணும், எக்கச்சக்கமான ஒரு ஆப்ஷன்ஸ்னு வராது, ஏன்னா இட்ஸ் ஸோ டீட்டெயில்ட் அண்ட் யூ கான்ட் திங்க் ஆஃப் டூ மெனி பீப்புள் ஆல்சோ. 1-2 நம்ம போவோம். அண்ட் இந்த டிரெக்டரில் அட்லீஸ்ட் வித் திலீப், he took some time to process it. He never said no, it won't work immediately. He took time to analyze, and I'll also tell him why I thought of it. I won't just say how about this one, how about abdi panna maten. So with Shrivada, I've worked on, I mean I've seen her previous performances and I've always felt why is she not doing more nu enak epovume thonum. இந்த படத்துக்கு எனக்கு என்னமோ we needed that personality, you know, her as a personality, ஒரு ஸ்ட்ராங்கான ஆனா சாஃப்ட் முகம், you know, she's a very soft face. பார்த்தாலே ஒரு அதே கண்கள்ல மந்தக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான். அதுல ஒரு change over was very exactly and it's not just about her previous films, like அவங்க பேசின விதம் நான் முன்னாடியே நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்திருக்கேன். she has a person and a personality, எனக்கு என்னமோ இதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு தோணுச்சு. we did have some people in mind, but இவங்க வந்து எனக்கு என்னமோ நல்லா பயங்கரமா பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. And I did give some reasons and he also felt the same. But with some he didn't, especially with the background characters. For him in the leads ங்கிறது ஒண்ணு, பேக்ரவுண்ட்ல வரதுக்கு அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது பிகாஸ் எங்க ட்ரீமே அதுதான். லைக் we want to do more, you know, cast more people ங்கிறது தானே. ஒரு இதுக்கும் ஒரு எறும்பு, பூச்சி, பூனை, புறா, நாய், கோட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி நாய் இல்ல, I didn't do it, the ADs did it, but நாய் வந்து இந்த மாதிரி இது இருக்கணும். This is not in a negative way, I'm saying அவ்வளோ பர்டிகுலரா இருந்தாரு because he knew what he wanted. That clarity was there in him and he did reject a lot and he said no, this does not work, but he never said it does not work, just give me more. He said ஏன் இது ஒர்க் அவுட் ஆகல, நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன், நீங்க இந்த வேற மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. that gives you more clarity also. that is very necessary. அது நிறைய பேர் பண்றது இல்லன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல செட் ஆகலைங்க அப்படின்றுவாங்க. பட் எனக்கு அப்பவும் புரியாது பிகாஸ் எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும், அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே உட்காந்துருப்போம்.
Correct, yeah. கரெக்டா? So you need to give us reasons as to why this does not இது work. ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஆங்கிள் பார்க்கவும் முடியும் அப்படின்னு. Correct. So, but எனக்கு with Subbu also on Time and a Boss, he was also very particular as to why, not with Time and a Boss, I worked with him in several projects also. He's very, very detailed, you know. எல்லாத்துக்கும் he'll write அப்படியே ஒரு 100 விஷயங்கள் அவங்க எப்படி நடக்கணும் இது பண்ணணும் அதையும் மீறி அந்த ஆக்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்றாருங்கிறது வேற. பட் அகைன் he was also very clear. He'll say எனக்கு மூக்கு இந்த மாதிரி வேணும், காது, அதெல்லாம் பயங்கர ஒரு 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 எங்களுக்கு ஒரு இது மாதிரி, what do you call it, ட்ரைனிங் மாதிரி. டு ஒர்க் வித் டைரக்டர்ஸ் லைக் தெம், எங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங். எப்படின்னா பெங்களூர் ரோட்ல ஓட்ட முடிஞ்சா எங்க வேணாலும் ஓட்டலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இட்ஸ் லைக் இஃப் யூ ஒர்க் வித் சச் டைரக்டர்ஸ் யூ கேன் ஒர்க் வித் லைக் we can also contribute more in the future னு எனக்கு தோணும். ஸோ அது டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அந்த கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் டைரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு ஓகே இவங்களை ட்ரஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே then sometimes it may not work. Some directors will have something in mind and I may not just understand it at all. Okay. So parvala, no issues. We don't need to work and I'm okay with not working on such projects. No issues. Because at the end of the day, for me, the project should do well. Yeah. It's not about me working on 5 more projects. That's why I'm very happy with my wall having 3 films. You know, 3 projects. It's not like பாரு wall பூரா projectsங்கிறது எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் எனக்கு பெருமை கிடையாது. எது பண்ணுறோமோ அது நல்லா பண்ணியிருக்கோமாங்கிறது மட்டும்தான். இப்போ சினிமா பேசிக்கலாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து ரிசப்ஷன் பற்றி தான் இருக்கும். கன்சம்ஷன் ஆஃப் தேட், அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் இருக்கும். ஒரு டைரக்டர் படம் பண்ணாருன்னா டக்குன்னு ஓகே இந்த படம் டைரக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சினிமாட்டோகிராஃபி ஆமாம் நல்லா ஃப்ரேம் சூப்பராக வச்சுருக்காங்கன்னுவாங்க. நீங்கள் எடுத்திருக்கிற லைன் வந்து இன்னும் சினிமாக்குள்ளேயே பெரிய புரிதல் வரல அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் தேடுற அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோ இல்லை அப்ரிசியேஷனோ நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? வேர் டு யூ seek that, like where do you get that? For now from my family and friends. I mean people who know what I do, yes, avangalte endu varum. And whoever follows us on social media, avanga ellarume they are so sweet, they are so encouraging and motivating. But audience industry avanga casting patti acknowledge பண்றதே பெரிய விஷயம் நான் பார்க்கறேன். Okay. It's not about Sharanya or Sharanya Sports Talent. The fact that they noticed that the cast is good or it worked or it was not okay. Even if it's bad reviews about casting, at least I'm happy that they're noticing that. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. With Mara also நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க to work on the casting அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. They didn't notice, which is not a problem. It also is because நீங்க சொன்ன மாதிரி இன்னும் காஸ்டிங் அது ஒரு டிபார்ட்மெண்டாவே இன்னும் அவங்களுக்கு எதுக்கு ஏன்ங்கிற ஒரு இது இன்னும் நிறைய பேருக்கு கிட்ட இருக்கு. ஸோ இப்போ பாலிவுட் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்டிங் டைரக்டர்ஸ் ஹேவ் லான்ச்ட் ஹியூஜ் ஸ்டார்ஸ். இப்போ ரன்வீர் சிங் எப்போவுமே சொல்கிறது ஷனு சர்மான்னு ஒருத்தங்க பார்த்தாங்க என்னை செலக்ட் பண்ணி நான் படத்தை நடித்தேன் அப்படின்னு. இப்போது வந்து லாட் ஆஃப் தமிழ் சினிமா ஸ்டில் ஸ்டார் ட்ரிவன். அஃப்கோர்ஸ் கண்டென்ட் ட்ரிவன் இருக்குது, பட் ஸ்டார்ஸ் மேக் ஆர் பிரேக் அ ஃபில்ம். அப்படி இருக்கும்போது லீட்ஸ்லாம் ஃபஸ்ட்டே வந்துடுவாங்களா இருக்கும், தென் யூ ஸ்டார்ட் அரவுண்ட் தெம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க காஸ்டிங்ன்ற விஷயம் வந்து வேர் டு யூ சீ இட் ஷுட் கோ, த மோஸ்ட் அப்ராப்ரியேட் பாத் என்ன நினைக்கிறீங்க? இது again 2 ways. It's like many directors have some people in mind and write. Some people feel இவங்கள்ட்ட போனா it will be viable for them commercially. So அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. That's how it is right now. But I think போக போக once we also start, இப்போதைக்கு actually especially with our company Sharanya Sports Talent நிறைய நியூ கமர்ஸ் உருவாக்குறாங்கங்கிறது ஒரு பேர் தான் வந்திருக்கு. எங்ககிட்ட வரும்போதே செகண்டரி அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் வராங்க. லீட்ஸுங்கிறது ரொம்ப ரேர். அன்லெஸ் ரொம்ப ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வேணும்னா வராங்களே தவிர ஆக்சுவலாக என்னால் வந்து ஒரு ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோ, ஒரு மாதவன் சார், ஒரு ஹரிஷ் கல்யாண், அண்ட் I like with respect to Time and a Boss, all of them were cast. Okay. That's the best example I can give. From Bharat to Karunakaran to Priya Bhavani Shankar to Robo Shankar to Sanjana Sarathi, we thought through, we spoke to them, we auditioned some and then we brought them. It's not like ivangala vanda இந்த ensemble-க்கு ஒரு நிறைய people வருவாங்கங்கற மாதிரி பண்ணல. இந்த ரோல்க்கு இவங்க பண்ணா கரெக்ட்டா இருக்குங்கிறது டைரக்டரும் கிளியரா இருந்தாரு, நாங்களும் கரெக்டா இருந்தோம். we thought of them, we got them ங்கிற மாதிரி தான் இருந்தது. So எல்லாரும் producers should also be okay with it. So it'll take time and I'm okay with it at this point in time because actors ke, I'm talking about stars ke வந்து இந்த casting process ஏன் go through பண்ணனும் when I already can just get a role னு அவங்க
ஃபீல் பண்ணுறாங்க. பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, யூ ஹவ் பின் சீன் as something. ஐம் சீயிங் யூ as ஒரு கேரக்டர். நிறைய ரோல்ஸ் அதே மாதிரியோ வேறு ஸ்டோரி லைனில் இருக்குமே தவிர கேரக்டராக ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். இல்லை ரொம்ப ஆப்போசிட்டாக ஒரு வில்லேஜ் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு பாஷான ஒரு செட்டப்பில் ஒரு ரோல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கே தவிர ஐ எம் சேயிங் திருப்பி நான் சொல்கிறேன், அந்த கேரக்டராக வில் கிவ் யூ சம்திங் that's appropriate for you. And that can be like you may have to grow a beard, you may have to shave, you may have to cut your hair, you may have to do whatever it is, we will create that for you. And I wish actors can be more adaptive with that, because I think appoda you will actually grow na feel pandren. It's all of them approach me after they've cast the leads. எப்பவுமே கேட்பேன், எங்க இப்படி பண்றீங்க, why can't we suggest அப்படினு. They're like, illa, this is what we want to go with அப்படினு. அது அவங்க பழக்கன விஷயமா, which is I think okay, which is because they're also appropriate. If they're not, நான் போய் சொல்லிடுவேன் வேற. அதுவும் எனக்கு ஒரு habit இருக்கு where, because again I see it as my project and my baby. I don't look at it as a job at all. You know, I don't think I'll be this happy if I thought of this as a job. எனக்கு இது ஒரு, I've made it my life. You know, I'm literally breathing this because I've taken it up as a responsibility. Yes. சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்ல ஒரு இப்போ நீங்க ஓடிடிக்கும் பண்ணிட்டீங்க, ரிலீஸ் மெயின் ஸ்ட்ரீம் தியேட்டருக்கும் பண்ணிட்டீங்க, அதில் சேஞ்சஸ் இருக்குமா? இது ஓடிடிக்கு பண்ணுறதுனால எனக்கு இந்த ஸ்டார்ஸ் இந்த மாதிரியான பெர்ஃபார்மர்லேருந்து ஒரு ஆக்டர்ஸ் தேவைப்படுறாங்க, நான் சினிமா பக்கம் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி சொல்லலாம், ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் மாறா ஓடிடிக்கு பண்ணியிருந்தீங்கன்னா வேறு மாதிரி காஸ்டிங் பண்ணியிருப்பீங்களா? I don't think casting wise that would really matter, especially with Time and Abbas. We wanted more people to come into OTT. That was the reason we brought such people. Yeah. We were clear that there is one section of the audience that is not on OTT. Yes. Prime and Garabodu, they have one section of people who have subscribed to them. But or BC center, nariya per, you know, they're all not very fluent with Prime or Netflix and all that. And there are content that they will, you know, enjoy ingra oru vishayam irukalla. So I feel Time and Abbas அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் மீறி அதனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டாங்கன்னா they start watching ஒரு விஷயம் இருக்குல்ல, because of those people we cast, right? So that was also one thing that we were clear of, not for Prime but that was necessary நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஓடிடிக்குமே நிறைய ஆக்டர்ஸ் பயந்தாங்க, அதுக்குமே சில பேர் அப்ரோச் பண்ணும்போது ஐயோ இப்போதைக்கு நான் சினிமாவே பண்ணுறேன், ஐட் லைக் டு see myself on the big screen, ஓடிடி அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஓடிடியில் பண்ணுறாங்க. அண்ட் ஐ டோன்ட் blame them. அந்த பாயிண்ட் இன் டைம் எஸ்பெஷலி 3 years ago when we approached them, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு மார்க்கெட் எங்கே இருக்கும், அங்கே என்ன எப்படி மார்க்கெட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் தோணுச்சு. பட் வி நியூ தட் வாஸ் த வே ஃபார்வர்ட், வி நியூ தட்ஸ் த ஃபியூச்சர். இப்போ நிறைய அஸ்பைரிங் டேலண்ட்ஸாக இருக்கட்டும், நியூ கமர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து சினிமா இல்லைனா ஓடிடி கூட ஒரு பாத் இருக்கான்னு ஒன்றும் தெரியலை. தே ஸ்டில் திங்க் வந்து ஒரு ஆடிஷன்ஸ்னால் வந்து நம்ம வெயிட் பண்ணணும், இல்லைனா டிக்டாக்காக இருக்கலாம், வீடியோஸ் அனுப்பணுன்றதான் இருக்காங்க, ஒரு நேரில் வந்து பண்ணலாமா தெரியலையா கூட இருக்கும் நிறைய பேருக்கு இன்னும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவென்யூக்கு வந்து அஃப்கோர்ஸ் சரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் அந்த ஒரு பாத் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு லைனில் வாட் யூ திங்க் வில் ஹேப்பன் நினைக்கிறீங்க? லைக் பிகாஸ் எஸ்பெஷலி வென் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ், ஓகே நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணால் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்றதே ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் தான். ஸோ அந்த ஒரு பாத்தில் வந்து வேர் டு யூ திங்க் யூ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட்? Yeah, basically you can follow us on social media, Instagram and Facebook ரெண்டுத்துலையுமே சரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட். அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபாலோவிங் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு அப்படியே கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கணுங்கிறது ஆசை கிடையாது. காஸ்டிங் கால்ஸ் நாங்கள் போடுவோம். ஸோ காஸ்டிங் கால்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அப்டேட்ஸ் வரும். ஸோ வர்ச்சுவலி நாங்கள் அடிக்கடி வர்ச்சுவல் ஆடிஷன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதில் நாங்கள் ஆல்ரெடி 300 to 350 people we've met. We have auditioned them for projects almost ஒரு 30 to 40 people audition பண்ணி அதில் ஆல்மோஸ்ட் 12 to 13 people காஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் எப்போவுமே ஒரே ஒரு சின்ன ஐட் லைக் டு கிவ் ஒன் இது அட்வைஸோ இல்லை வாட் எவர் டிப் ஆர் ஹவெவர் யூ வாண்ட் டு டேக் இட். ஒரு ஆக்டர் வந்து எனக்கு ரோல் கிடைக்கணும், யூனோ கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோல் நீங்கள் வச்சுக்காதீங்க. நான் ஆடிஷன் பண்ணும்போது ஐயோ எனக்கு இந்த ரோல் கிடச்சா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் போய் ஆடிஷன் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு நம்ம பெஸ்ட் அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே நீங்கள் நினச்சி போனீங்கன்னா
ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா இது இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரோல் வரும் அண்ட் அந்த ரோல் தான் இன்னும் உங்களுக்கு அப்ராப்ரியேட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவே லைஃப்பை நீங்கள் வந்து லீட் இட். ஸோ எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது, தட் ஐ கேன் அஷ்யூர். பிகாஸ் தோராயமாக ஒரு நம்பர் சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்துலேயே ஆல்மோஸ்ட் சம் 170 ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 250 காஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இமேஜின் பிகர் ஃபிலிம்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இடம் இருக்குங்கிறது என் பிலீவ். அதுதான் என்னோட கோல். நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, வாட் இஸ் யோர் கோல் ஃபார் 2021? மை கோல் இஸ் டு ஃபைண்ட் மோர் பீப்புள், ஜஸ்ட் மீட் more and more and more and more people every day. On that very, very positive note, thank you so much for joining Cinema Express. It's a pleasure talking to you. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், நிறைய பேர் கற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட. Thank you so much.